ஹாய் கைஸ், வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி வீடியோவில் உங்கள் பர்சன் நெக்ஸ்ட் ஏதாவது ஆக்ஷன் எடுப்பாங்களா, என்ன மாதிரியான ஆக்ஷன் எடுப்பாங்க, அவங்க உங்கள்கிட்ட என்ன சொல்ல விரும்புகிறாங்க அண்ட் ஏஞ்சல் கைடன்ஸ் இதெல்லாம் பார்க்க போகிறோம். இது ஒரு பைல் செலெக்ஷன். உங்களுக்கு 2 பைல் நான் டிஸ்பிளே பண்ணுறேன். எந்த பைல் ரொம்ப பிடிச்சிருக்கோ, எந்த பிக்சர் உங்களுக்கு அட்ராக்டிவாக இருக்கோ அந்த பைல் கொஞ்சம் டைம் எடுத்து சூஸ் பண்ணுங்கள். அண்ட் இது ஒரு ஜென்ரல் ரீடிங், உங்களுக்கு ரெசனேட் ஆகிறது மட்டும் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும், ஹீலிங் செஷன் வேணும் அண்ட் டேரோ கிளாஸ் பற்றின டீட்டெயில்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ பைல் செலக்ட் பண்ணிவிட்டு வாங்க, நம்ம வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் பைல் 1. உங்கள் பர்சன் இப்போ உங்ககிட்ட ஃபஸ்ட்டு என்ன சொல்ல வராங்க, ஆக்ஷன் ஏதாவது எடுப்பாங்களா, ஏஞ்சல் கைடன்ஸ். ஓகே, உங்கள் பர்சனை நினச்சிக்கோங்க. அவங்க உங்கள் முன்னாடி இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. அவங்க நேமை ரிப்பீட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் உங்கள் பர்சன் உங்கள்கிட்ட என்ன சொல்ல ஆசைப்படுறாங்க, இப்போ அவங்களோட சூழ்நிலை ஏதாவது உங்கள்கிட்ட சொல்ல வராங்களா. ஃபைல் 1. மீனம் நம்பர் 3, நம்பர் 12. அவங்க எதுவுமே செய்ய முடியாத நிலைமையில் இருக்கேன் அப்படின்னு தான் சொல்ல வர்றது. சரிங்களா, எதுவுமே சொல்ல முடியல, பட் நான் ஆக்ஷன் எடுத்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை, நான் உங்கள்கிட்ட வந்து தான் ஆகணும். உங்களை கவனிச்சுக்கிட்டே தாங்க இருக்காங்க, உங்களை திரும்பி பார்க்குறாங்க. சரிங்களா, உங்களை கவனிக்கிறாங்க, ஒரு ஏக்கத்தோடு பார்க்குறாங்க. அவங்களுக்கு ஒரு கவலை இருக்குது, அவங்களால எதுவுமே பண்ண முடியலையே, இந்த லவ் லைஃப் அடுத்த இதுக்கு எதுவும் கொண்டு போக முடியலையே, உங்ககிட்ட மனசில் இருக்கிறதெல்லாம் சொல்ல முடியல. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் கூண்டில் எப்படி மாட்டிகிட்டு இருக்காங்கன்ட்டு. அவங்களுக்குள்ள ஒரு தெளிவு வந்துகிட்டு இருக்கு, செல்ஃப் இன்ட்ராஸ்பெக்ஷன் போயிட்டுருக்கு. என்னெல்லாம் தப்பு பண்ணோம், உங்களுக்கு என்னெல்லாம் எவ்வளோ வழி கொடுத்தோம், எந்த அளவுக்கு நீங்கள் அழுதுருக்கீங்க, அதுக்கு அவங்க எவ்வளோ காரணமாக இருந்திருக்காங்க. இந்த லவ்னால் நீங்கள் இவ்வளோ லவ் கொடுத்தனால நான் பதிலுக்கு என்ன கொடுத்துருக்கேன் என் பர்சனுக்கு அப்படிங்கிற மாதிரி பல யோசனைகள் போயிட்டுருக்கு. அவங்கள பற்றியே அவங்க நிறைய யோசிக்கிறாங்கன்னு சொல்லலாம். உங்களை காயப்படுத்தினதை நினச்சி அவங்க ரொம்ப வேதனைப்படுறாங்க. ஏதோ ஒரு கூண்டில் மாட்டிகிட்டு இருக்கிற வாழ்க்கையில் தான் இருக்காங்க. அவங்க லைஃப் நார்மலாக போகலை. சரிங்களா, எல்லாமே தலைகீழாக போயிட்டுருக்கு. எல்லாமே அவங்க எதிர்பார்த்தது ஒன்று, நடக்கிறது ஒன்று. வேலையிலையும் சரி, ஏதாவது ஒரு ப்ராஃபிட் எதிர்பார்க்குறாங்க, ஒரு ஜாபில் ப்ரமோஷன் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க, பணம் எங்கே இருந்தாவது வரணும்னு எதிர்பார்த்துட்டாங்க. எதுவுமே அவங்க நினைக்கிற மாதிரி நடக்க மாட்டேங்குது. அப்படி தலைகீழாக நடந்துகிட்டு இருக்கு. இப்போ அவங்களுக்கு நல்லா தெரியுது, ஏதோ நான் வாழ்க்கையில் தப்பு நடக்குது, நான் பண்ண தப்புனால உங்களுக்கு கொடுத்த வலி வேதனைனால இப்போ நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். நான் உங்களை எவ்வளோ வேதனைப்படுத்தியிருக்கோங்கிற ஒரு புரிதல் இப்போ எந்த ஆக்ஷன் எடுக்காமல் அமைதியாக ஒரு ஸ்டக் ஆகிட்டாங்க. நானாக எப்படி நடந்துக்கிட்டேன், என்கிட்ட இவ்வளோ லவ் காமிச்ச ஒரு பர்சன்ட்ட நான் எப்படி நடந்துக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காங்க. அதான் உங்ககிட்ட சொல்ல வராங்க, நான் உனக்கு ரொம்ப வலி கொடுத்துட்டேன், ரொம்ப உன்னை வேதனைப்படுத்திட்டேன், நீ மன்னிச்சிரு, உனக்கு நான் ரொம்ப பெரிய துரோகம் பண்ணிட்டேன், நீ அவ்வளோ லவ் பண்ண, பட் அந்த லவ்வை நான் புரிஞ்சுக்காமல் இருந்துட்டேன், பட் நான் கூடிய சீக்கிரம் உங்ககிட்ட வருவேன். அதுதான் அவங்களுக்கு, ரொம்ப கூடிய சீக்கிரம் வருவேன். பட் சுச்சுவேஷன் அவங்க கொஞ்சம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போதைக்கு சுச்சுவேஷன் சரியாக இருக்கிற மாதிரி தெரியல. அதனால தான் அவங்களுக்கு இவ்வளோ ஒரு தயக்கமாக இருக்குது ஆக்ஷன் எடுத்துகிட்டு வர்றதுக்கு. ஓகே, குயின் ஆஃப் வாண்ட்ஸ், நீங்கள் ரொம்ப அட்ராக்ட் பண்ணுறீங்க, உங்கள் பர்சனை ரொம்ப ரொம்ப அட்ராக்ட் பண்ணுறீங்க. அதனால தான் உங்கள் பர்சன் ஸ்டக் ஆகிட்டாங்க. ஓகே, வேறு என்ன சொல்ல விரும்புகிறாங்க. நானே என்னை பற்றி இப்போ புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன், நான் என்ன தப்பு பண்ணினேன், என்ன சரி என்ன தப்பு, அந்த ஒரு புரிதெல்லாம் எனக்கு வந்துகிட்டு இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. வேறு என்ன சொல்ல வராங்க. உங்களே ஒரு குடும்பமாக பார்க்குறாங்க, உங்களை ஒரு ஒய்ஃபாக பார்க்குறாங்க. நீ என்னை இக்னோர் பண்ணுற அப்படிங்கிறாங்க. நான் உன்னை மிஸ் பண்ணுற அளவுக்கு நீ என்ன மிஸ் பண்ணுறியான்னு உங்கள்கிட்ட கேட்குறாங்க. நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன், நீ என்னை மிஸ் பண்ணுறியா. 2 பேரும் சைலண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது, ரொம்ப நாளாக சைலண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. ரிலேஷன்ஷிப் பைல் 1 ஒரு விஷயம் என்ன நல்லா தெரியுதுன்னா, இந்த ரிலேஷன்ஷிப் எங்கே எப்படி ஆரம்பித்ததோ, ஸோ உங்கள் பிரேக்கப் அப்போ எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இப்போ வரைக்கும் போயிட்டுருக்கு. எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை. சரிங்களா, உங்களை ஒரு ஃபேமிலி மாதிரி பார்க்குறாங்க. இப்போ அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, நான் உன்னைய ஒரு கமிட்மெண்ட் கொடுக்கறதுக்கு, உன்னை ஒரு ஃபேமிலியாக என்னை கடைசி வரைக்கும் நீ என் கூட வர்றதுக்கு என்ன பண்ணணுங்கிற யோசனையில் தான் இருக்கேன். அதனால் இப்போ என்னால் எதுவுமே ஸ்டெப் எடுக்க முடியாது, ஏன்னா நானும் பல பிரச்சனையில் தான் இருக்கேன். நீ கேட்குற கமிட்மெண்ட் அது இப்போ என்னால் கொடுக்க முடியாத ஒரு நிலைமையில் இருக்கேன் அப்படி தான் சொல்ல வராங்க. ஆனால் நீ என்ன கேட்குறேன்னு எனக்கு புரியுது அப்படின்னு தான் உங்கள் பர்சன் சொல்ல வர்றது. நான் தெரியாமலாம் இல்லை, நீ என்ன கேட்குற, நீ என்கிட்ட என்ன எதிர்பார்க்குற, அது எல்லாமே எனக்கு புரியுது,
நீ தான் என்னோட லைஃப், நீ தான் என்னோட வாழ்க்கை, நீ வந்து என்னை சந்தேகப்படாத, நான் உன்னை லவ் பண்ணலையா, உன்னை ஏமாற்றிட்டேனா, ஜஸ்ட் ஒரு அட்ராக்ஷனில் வந்துட்டேன், அந்த மாதிரிலாம் நீ என் மேலே சந்தேகம் வைக்காத, நான் வந்து கம்ப்ளீட்டாக உன்னைய என்னோட இன்னொரு சோல் மாதிரி தான் நான் பார்க்குறேன், என்னோட ஒரு சோல் தான் நீ, என்னோட பாதி தான் நீ. ஸோ உன்னைய நான் வந்து ஏமாத்துற எண்ணம் கிடையாது, நான் பண்ணினதுக்கே நான் இப்போ வந்து ரொம்ப அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. நீங்கள் ரொம்ப அட்ராக்ட் பண்ணுறதா அவங்க நினைக்கிறாங்க. உங்ககிட்ட நான் உனக்கு லவ் நிறையா கொடுக்கணும் அப்படின்னு தான் அவங்க சொல்ல வருது. நான் கூட நிறையா லவ் வாங்கிட்டேன், நீ நிறையா எனக்கு லவ் பண்ண, நிறையா நீ கேர் பண்ண, பட் நான் அப்படி வர மாதிரி இருந்தால் என்னோட எனர்ஜியை நான் மாற்றிட்டு தான் வருவேன். இப்போ இருக்கிற சூழ்நிலையில் உங்கள்கிட்ட என்னால் வர முடியாது. அப்படியே நான் வந்தாலும் என்னோட எனர்ஜி கம்ப்ளீட்டாக மாறி இனி உன்னைய நான் பத்திரமா பார்த்துக்குவேன், உன்னைய கேர் பண்ணிக்குவேன், உனக்கு ஒரு செக்யூர்டான லைஃப் நான் தரணும், உன்னைய சந்தோஷமாக வச்சுக்கணும், உனக்கு அவ்வளோ லவ் நான் காமிக்கணும். அதுதான் நான் வந்து இதுக்கு இதான் நான் பண்ண தப்புக்கான பிராய்ச்சித்தம் அப்படிங்கிறதா வந்து அவங்க உங்ககிட்ட சொல்ல வர்றது. இதில் என்னென்னா, நான் வந்து உன்னை தேடி வரப்பெல்லாம் வந்து நீ என்னை வந்து இக்னோர் பண்ணுற, என்னை வந்து இக்னோர் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஏதோ லாஸ் பார்த்துருக்காங்க ஃபினான்ஷியலாக, ஏதோ லாஸ் ஃபினான்ஷியலாக மாதிரி அவங்களுக்கு இல்லை, சரிங்களா? அப்படியே வந்து அவங்களுக்கு வாய்ப்பு வருது. வாய்ப்பு வந்தாலும் அவங்க வந்து அவங்களோட நினைவு எல்லாமே வந்து உங்கள் மேலே ஸ்டக் ஆகி இருக்குது. உங்களை பற்றி யோசிக்கிறதுனால அவங்க கரியர்லேயோ பிஸ்னஸ்லேயோ ஃபோக்கஸ் பண்ண முடியாமல் அடுத்து என்ன இவங்க மைண்டு யோசிக்கவே முடியல, என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கவே முடியல, ரொம்ப தனிமையில் இருக்காங்க. கண்டிப்பாக ஒரு விஷயம் சொல்லலாம், செல்ஃப் இன்ட்ராஸ்பெக்ஷன் போயிட்டுருக்கு, தன்னை பற்றின ஒரு அனலைசேஷன் வந்து போயிட்டு தான் இருக்குது. நல்லா அனலைஸ் பண்ணுறாங்க, யோசிக்கிறாங்க. லேம்ப் கையில் லேம்ப் வச்சுருக்காங்க, தெரியுதுங்களா? இதில் என்ன வந்து வெளிச்சம், நீங்கள் தான் அவங்களோட வெளிச்சம் அப்படிங்கிற ஒரு புரிதலே வந்து இப்போ தான் வந்துகிட்டு இருக்கு. கடகம், மீனம், விருச்சகம், மீனம் அதிகமாக இருக்குது, கன்னி, மகரம், ரிஷபம் இருக்குது, கன்னி அதிகமாக இருக்குது, மேஷம், தனுஷு, சிம்மம் இதுவும் இருக்குது, சரிங்களா? இதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல வர்றது. சரி, இப்போ அவங்க வந்து உங்ககிட்ட வந்து ஒரு லாங் டேர்ம் எதிர்பார்க்குறாங்கங்க. கண்டிப்பாக நான் உன்னைய லாங் டேர்முக்கு தான் வந்து உன்னை நினைக்கிறேன், உன்னை ஏமாற்றிட்டு போகணும், உன்னை பாதியிலே விட்டுட்டு போகணும், ஒரு அட்ராக்ஷனுக்காக நான் உங்கள்கிட்ட வரல, அந்த நினைப்பு என்கிட்ட இல்லை, அதான் உங்கள்கிட்ட சொல்ல வர்றது. சரி, நெக்ஸ்ட் ஆக்ஷன் ஏதாவது எடுப்பாங்களா பைல் 1? ஏன்னா இப்போ ஸ்ட்ரக்கு தான், இப்போ கரண்ட்டில் வந்து ரொம்ப யோசிக்கிறாங்க, நிறையா செல்ஃப் இன்ட்ராஸ்பெக்ஷன் போயிட்டுருக்கு, நல்லா யோசிக்கட்டும், நல்லது. ஓகே, நெக்ஸ்ட் ஆக்ஷன் பைல் 1. உங்கள் பர்சன் நேம் ரிப்பீட் பண்ணுங்க. பைல் 1 நெக்ஸ்ட் ஆக்ஷன். இவங்க வந்து ஒரு கண்டிப்பாக வருவாங்க, ஏன்னா நீங்கள் தான் அவங்க சந்தோஷம், சரிங்களா? ட்வின் ஃப்ளேம் இருக்குது, 1111 பார்ப்பீங்க, ட்வின் ஃப்ளேம் இருக்குது. ஒரு சடன்னாக ஒரு பெரிய டவர் மூமெண்ட் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகுது. மேஜர் ஆர்க்கானா நிறையா வந்திருக்கு, ஒரு பெரிய மாற்றம் வந்து வரப்போகுது. அவங்களுக்கான அந்த கரேஜ், யாரோ அவங்களை கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்காங்க. உங்கள் பர்சன் கல்யாணம் ஆனவங்களாக இருக்கலாம். ஸோ கல்யாணம்ங்கிற ஒரு கேஜில் வந்து அவங்க மாட்டிகிட்டு இருக்காங்க. இல்லை ஒரு குடும்பம் இருக்கலாம், அப்பா அம்மா, ரிலேட்டிவ்ஸ், அந்த மாதிரி ஒரு ஃபேமிலி, சொசைட்டி, ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து அவங்க மாட்டிகிட்டு இருக்காங்க. அதுக்கான தைரியம் வந்து இன்னும் அவங்களுக்கு வரல. அவங்கள அப்போஸ் பண்ணிட்டு அவங்களுக்கு அகைன்ஸ்டாக உங்ககிட்ட அவங்களை எதிர்த்து நின்று வர்றதுக்கான தைரியம் வந்து வரல, பட் அவங்க ட்ரை பண்ணுறாங்க, சரிங்களா? உங்கள் பர்சனை நல்லா யாரோ கண்ட்ரோல் பண்ணுறாங்க. நம்பர் 8 வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். இப்போ வந்து அவங்க தேர்ட் பார்ட்டி கூட இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குன்னு சில பொறுப்புகள் இருக்குது. சன், ஒரு கிளாரிட்டி கண்டிப்பாக கிடைக்கும். கண்டிப்பாக உங்களுக்கான பாருங்கள், ரொம்ப பியூட்டிஃபுல்லான கார்டு, ரொம்ப ஒரு டவர் மூமெண்ட், பெரிய டவர் மூமெண்ட் உங்கள் லைஃப்பில் வரப்போகுது. உங்கள் பர்சன் வந்து குயிக்காகவே உங்ககிட்ட வந்து வரப்போகிறாங்க. இப்போ ஏன் வந்து அவங்க வர்றதுக்கு வந்து ஒரு தாமதம் ஆகுது அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு 2 விஷயம். கண்டிப்பாக ஒரே விஷயம் ஸ்ட்ராங்காக சொல்லலாம் அப்படின்னா, ஃபேமிலி இதில் வந்து மாட்டிகிட்டு இருக்காங்க. ஃபேமிலி அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து அவங்க மாட்டிகிட்டு இருக்காங்க, சரிங்களா? அதுதான். பட் உங்களை மீட் பண்ணணும், கண்டிப்பாக அவங்க ஆசைப்படுறாங்க, மீட் பண்ணுவாங்க. அவங்க இன்ட்யூஷன், அதை சொன்ன இல்லையா, அவங்களுக்குள்ள ஒரு தெளிவு வந்துகிட்டு இருக்கு, ஒரு புரிதல் வந்துகிட்டு இருக்கு, ஒரு விழிப்பு, ஒரு அவேக்கனிங் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு. அதனால அவங்க வந்து இப்போ அவங்களுக்கு இன்ட்யூஷன் வந்து நல்லாவே அவங்களுக்கு சொல்லுது. அவங்களே ஏதாவது உங்களை பற்றி வந்து அவங்களே ஒரு மாஸ்க் போட்டு அவங்க மனசை அவங்களே ஏமாத்தினாலும் அவங்களோட உள்ளுணர்வு வந்து விட மாட்டேங்குது, சரிங்களா? ட்ரீமில் காமிக்கிறது, உங்கள் எனர்ஜி அவங்க ரொம்ப ஹெவியாக ஃபீல் பண்ணுறது, அந்த மாதிரிலாம் தெரியுது.
ரொம்ப உங்களோட எனர்ஜியை வந்து அவங்க நல்லாவே ஃபீல் பண்ணுறாங்க, நல்லாவே ஃபீல் பண்ணுறாங்க. உங்களுக்கு ட்ரீம் வருதான்னு பாருங்கள். ஏன்னா ட்ரீமில் வந்து ஏன்னா அவங்க ட்ரீமில் நீங்கள் கண்டிப்பாக போயிட்டுருப்பீங்க. ஸோ உங்கள் ட்ரீமில் அவங்க வராங்களான்னு கவனிங்க. உங்கள் கூட சேர்றதுக்கான வாய்ப்புக்காக அவங்க வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா உங்ககிட்ட வந்தால் மட்டும்தான் அவங்களோட ஃப்யூச்சர், அவங்களோட அடுத்தடுத்த நாட்கள் நிம்மதியாவது போகும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. சரிங்களா? ஸோ குற்ற உணர்ச்சி வந்து அவங்க தினம் தினம் கொண்டுகிட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஸோ டவர் மொமெண்ட் அது வர்றதுக்காக கொஞ்சம் நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். கூடி சீக்கிரமே வந்து ஒரு பெரிய பெரிய டவர் மொமெண்ட் சடனாக அவங்க பர்சன் வந்து உங்ககிட்ட ஆக்ஷன் எடுத்து வருவாங்க. அந்த தைரியம் வந்து இப்போ இல்லை. நான் முதலே சொன்னேன், கரண்ட்டில் இப்போ அவங்களுக்கு அந்த தைரியம் கிடையாது. பட் யோசிக்கிறாங்க, பிளான் பண்ணுறாங்க. நீங்கள் வேணும் அப்படிங்கிறது வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணுறாங்க. ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து அவங்க நினைக்கிறத ரியாலிட்டிக்கு கொண்டு வரணுங்கிறதுல வந்து அவங்க ரொம்ப தெளிவாக இருக்காங்க. சரிங்களா? உங்கள் கூட கண்டிப்பாக ரீயூனியன் வேணும். அதுக்கான கன்ஃபர்மேஷன் தான் இது. ரீயூனியனுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏன்னா நீங்கள் தான் வந்து நீங்கள் ரொம்ப கான்ஃபிடென்ட், நீங்கள் ரொம்ப அட்ராக்ட் பண்ணுற ஒரு எனர்ஜி. அதனாலேயே அவங்க வந்து ரொம்ப உடஞ்சி போயிட்டாங்க. நீங்கள் அவங்க இல்லாமையும் நீங்கள் இருக்கீங்கிறது வந்து அவங்க நல்லா பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஸோ அது வந்து அவங்களுக்கு ரொம்ப ஹார்ட் பிரேக் கொடுக்குது. ஒரு கிளாரிட்டி கிடச்சிக்கிட்டு இருக்கு. நீங்கள் தான் அவங்க சந்தோஷம். அப்படியே நான் பார்க்கும்போது ஹெர்மிட் வந்துருந்துச்சு. ஒரு வெளிச்சத்தை தேடுறாங்கன்னு சொல்லியிருந்தேன். அந்த வெளிச்சம் தான் இது, அந்த சன். நீங்கள் தான் அவங்களோட சன். நீங்கள் வேணும். அதாவது டே டைமில் உங்களை ரொம்ப நிறையா நினைக்கிறாங்க. சரிங்களா? ஆஃப்கோர்ஸ் நைட் டைம்ல தான். ஏன்னா மூன் பாருங்கள், மூன் வருது. ஸோ இப்போ 24/7 உங்களோட நினைவில் தான் இருக்காங்க. அவங்களால வேறு எதுலேயுமே ஃபோக்கஸ் பண்ண முடியல. அதனால தான் அவங்க கரியரும் கூட அடிப்படலாம். அவங்க ப்ரமோஷன் வாங்காமல், இல்லை ஃபினான்ஷியலாக அவங்களால ஃபோக்கஸ் பண்ண முடியாமல், உங்களுக்கு அவங்க கொடுத்த வழியில் வந்து திரும்ப 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 அவங்களுக்கு வந்து அடிப்படுற மாதிரி இருக்குது. ஸோ பைல்வான் இது வந்து உங்களுக்கு நம்ம ஏஞ்சலோட கைடன்ஸ் பார்த்துடலாம். ஸோ நெக்ஸ்ட் ஆக்ஷன் ஓவராலாக சொன்னால் கண்டிப்பாக அவங்க பிளான் பண்ணுறாங்க. சடனாக நடக்கும். ஸ்லோலாம் கிடையாது. சடனாக நீங்கள் எதிர்பார்க்காமல் இருங்க, அது போதும். ஜஸ்ட் நீங்கள் உங்கள் பர்சனோட மெசேஜோ காலோ எதுவுமே எதிர்பார்க்காதீங்க. அவங்களோட இன்ட்யூஷனே அவங்களை கொண்டு வரும். சரிங்களா? அவங்களோட உள்ளுணர்வு அவங்கள தூங்க விடாது. அவங்க மனசாட்சி அவங்கள தூங்க விடாது. அடுத்தது அவங்க வேறு லைஃப்பில் ஃபோக்கஸ் பண்ணனாலும் அவங்க மனசாட்சி விடாது. அது எதையாவது அவங்களுக்கு வந்து குத்திக்கிட்டே இருக்கும். இல்லைன்னா ஏதாவது ஒரு கர்மாவை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அவங்களுக்கு அந்த குற்ற உணர்ச்சி, தூக்கம் இல்லாமல் பண்ணுறது, கனவுல உங்களை கொண்டு வர்றது, உங்கள் ஞாபகங்களை வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறது, சம்திங் ஏதாவது வந்து அவங்க மனசாட்சியே அவங்களை வந்து அவங்க உள்ளுணர்வு வந்து அவங்களுக்கு சொல்லிகிட்டே தான் இருக்கும். ஸோ நீங்கள் கவலைப்பட வேண்டாம். சடனாக வரலாம். நீங்கள் வந்து மெசேஜ் கால் எதுவுமே எதிர்பார்க்காதீங்க. எதிர்பார்க்குறப்போ உங்களுக்கு கண்டிப்பாக வராது. ஏன்னா உங்கள் பர்சன் வந்து ரீயூனியனுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. உங்களை தேடி வருவாங்க. இப்போ அதுக்கான கான்ஃபிடென்ஸ், நம்பிக்கை அவங்களுக்கு இல்லை. சரிங்களா? இப்போ வந்தாலும் இந்த ரிலேஷன்ஷிப் நல்லபடியாக கொண்டு போக முடியுங்கிற நம்பிக்கை இல்லை. அதனால் அவங்க நல்லா பிளான் பண்ணிட்டு தான் அவங்ககிட்ட வருவாங்க. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. சரி, இப்போ ஏஞ்சலோட கைடன்ஸ் பைல்வான். சைன் ஏதாவது கொடுக்குதான்னு பாருங்கள். நம்பிக்கையோடு இருங்க. அவ்வளோதான். நோ நீட் டு வரி. நீங்கள் கவலைப்பட வேண்டாம். சரிங்களா? ரொம்ப ஸ்ட்ராங்காக இருங்க. உங்களுக்கு கண்டிப்பாக யூனிவர்ஸ் வந்து சைன் கொடுக்கும். இந்த ரீடிங்லேயே வந்து உங்களுக்கு ஒரு டவர் கார்டு வந்திருக்கு, மேஜர் ஆர்கானாஸ் வந்திருக்கு. ஒரு பெரிய மாற்றம் வந்து நிகழப்போகுது. உங்கள் பர்சன் ஆக்ஷன் எடுப்பாங்களான்னு கேட்டால் ஷியோராக ஆக்ஷன் எடுப்பாங்க. யூனிவர்ஸ் உங்களுக்கு சைன் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் பார்க்குற மாதிரி இல்லை. ஆப்வியஸாக உங்கள் பர்சனுக்கு வந்து சைன் போயிட்டு தான் இருக்குது. சரிங்களா? அவங்களுக்கு வந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அவேக்கனிங் வந்துகிட்டு இருக்கு. மற்றபடி நல்லா உறுதியாக இருங்க, நம்பிக்கையோடு இருங்க. இந்த ரிலேஷன்ஷிப், இந்த பர்சன் உங்ககிட்ட திரும்ப வருவாங்க. இந்த ரிலேஷன்ஷிப் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக போகும். லைஃப் லாங் கடைசி வரைக்கும் இந்த பர்சனோட நீங்கள் சந்தோஷமாக வாழ்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதான் யூனிவர்ஸ் இன்றைக்கி உங்களுக்கு கொடுக்குற மெசேஜ் பைல்வான். இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும், டேரோ கிளாஸ் வேணும் அண்ட் ஹீலிங் செஷன் டீட்டெயில்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. அதுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். வெல்கம் பைல் டூ. ஃபஸ்ட்டு உங்கள் பர்சன் என்ன சொல்ல வராங்க, நெக்ஸ்ட் ஆக்ஷன் ஏதாவது எடுப்பாங்களா, ஏஞ்சல் கைடன்ஸ் பார்க்கலாம். உங்கள் பர்சனை நினச்சிக்கோங்க, அவங்க நேமை ரிப்பீட் பண்ணுங்கள், கார்டோட கனெக்ட் ஆக ட்ரை பண்ணுங்கள். உங்கள் பர்சன் உங்கள்கிட்ட என்ன சொல்ல வர்றாங்க பைல் 2. இன்னும் உங்கள் மேலே லவ், அதே லவ் இருக்குது அப்படின்னு தான் சொல்ல வராங்க. 2 பேருக்குமே லவ் நிறையா இருக்குது. இன்னும் அதே இமோஷன்ஸ், அதே ஃபீலிங்ஸ் அதோடு தான் இருக்கேன். உங்கள் 2 பேருக்குள்ளே வந்து லவ் வந்து ஈக்குவலாக இருக்குது. அதை அவங்க நல்லா ஃபீல் பண்ணுறாங்க. நீங்கள் அவங்கள மறந்துட்டதாகவும் நினைக்கல.
சரிங்களா? நீங்கள் இப்போ சப்போஸ் பிரேக்கப்பில் இருக்கீங்க, நோ கான்டாக்டில் இருக்கீங்க, ரொம்ப நாள் ஆச்சு நீங்கள் பேசி, ஒருத்தருக்கு ஒருத்தர் வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னே தெரியாமல் இருந்தீங்கன்னா, உங்கள் பர்சன் உங்களை நினைக்கும் போதெல்லாம் சொல்ல வர ஒரே விஷயம், இன்னும் எனக்கு உன் மேலே அதே லவ் இருக்குது, அதே ஃபீலிங்ஸ் இருக்குது, இன்னும் நான் உன் லைஃப்பில் வந்து உன்னை நான் ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்கேன், உன்னோட ப்ரெசன்ஸை நான் ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்கேன், எங்கே போனாலும் உன்னோட ஞாபகங்கள் வந்துக்கிட்டு தான் இருக்குது, நான் உன் நினைவுகளில் தான் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். ஜஸ்ட் ரோட்டில் நடக்கும்போது, எங்கேயாவது போகும்போது, கண்ணாடி முன்னாடி நிற்கும் போது கூட எனக்கு ஓ முகம் தான் தெரியுது. நீ என் மேலே காமிச்ச லவ், அன்பு, அக்கறை அது எல்லாமே வந்து இன்னும் நான் மறக்கலை, அது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது அப்படிங்கிறதான் வந்து அவங்க உங்ககிட்ட சொல்ல விரும்புகிற விஷயம். நீ என்ன இன்னும் அதே லவ்வோடு இருக்கியா அப்படின்னு உங்களை கேட்குறாங்க. வேறு என்ன சொல்ல வராங்க? பைல் 2 டைம் கொஞ்சம் மாறும், வெயிட் பண்ணுங்கிறாங்க. சிம்பிள். சரிங்களா? நீ எதுவும் கவலைப்படாத, இப்போ நடக்கிற விஷயங்களை நினச்சி நீ கவலைப்படாத, நீயும் என்னை மிஸ் பண்ணுறேன்னு நான் நினைக்கிறேன், பட் இந்த டைம் மாறும், ஸோ நீ கவலை எதுவும் படாத அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுதுன்னு தான் அவங்களுக்கு ஒரு ஆழ்ந்த நம்பிக்கை இருக்குது. உங்கள் 2 பேரோட லவ் லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றம் கண்டிப்பாக வரப்போகுது. இப்போ வந்து ஒரு பேடான சுச்சுவேஷன், சூழ்நிலை சரியில்லை, பட் இதனால நீ வந்து நம்பிக்கை இழக்க வேண்டாம். நமக்கான ஃப்யூச்சர், நமக்கான எதிர்காலம் வந்து ரொம்ப அழகாக பிரைட்டாக இருக்குது அப்படின்னு சொல்ல வராங்க. ஓகே, வேறு என்ன சொல்கிறாங்க? எனக்கு தெரிஞ்சு நீங்கள் கொஞ்சம் தெளிவு கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன் அவங்கக்கிட்ட. கம்யூனிகேஷனுக்காக நீங்கள் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க, அது அவங்களுக்கு நல்லாவே தெரியுது. ஆமாம், கம்யூனிகேஷனுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. அவங்க பாருங்கள், கிங் ஆஃப் பென்டக்கல்ஸ், அவங்க உங்களை லாங் டேர்முக்கு தான் பார்க்குறாங்க. அதாவது உங்களை வந்து நீங்கள் உங்கள் கூட ஒரு கல்யாணம், ஒரு ஸ்டேபிளான லைஃப் கொடுக்கணும், அதெல்லாம் அவங்களுக்கு தெரியுது, அந்த இதில் தான் பார்க்குறாங்க. ஆனால் இது வந்து ப்ராசஸ் வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் போகும். நீ நினைக்கிற மாதிரி எடுத்தோன்னே கல்யாணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்து நம்ம போக முடியாது. அதுக்கு நிறையா விஷயங்கள் வந்து நம்ம க்ராஸ் பண்ணி வரணும், நிறையா சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் வந்து என்ன மாதிரி எனர்ஜியில் இருக்கீங்கிறதே வந்து அவங்க கொஞ்சம் இன்டிமிடேட் ஆகிறாங்க. நீங்கள் வந்து தெளிவு கொடுத்தேன்னா நீ எங்கிட்ட வந்து பேசலாம். இந்த மாதிரி வந்து போகிறது, என்னை வந்து குழப்பறது, மைண்ட் கேம் விளையாடுறது, இல்லை வார்த்தையால் விளையாடுறது, லவ்ங்கிற பேரில் விளையாடுறது, இதெல்லாம் வந்து எங்கிட்ட வேணாம் அப்படிங்கிற மாதிரி. இங்கே பாருங்கள், நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக நிற்கிறீங்கன்னு. லாஜிக்காக எனக்கு என்ன தகுதியோ அந்த வாழ்க்கையை நீ எனக்கு கொடு. யார் உன்னை உண்மையாக லவ் பண்ணாத கொஞ்சம் யோசிச்சு பாரு அப்படிங்கிறீங்க. உண்மையில நான் அவ்வளோ லவ் காமிச்சிருக்கேன், அப்படி இருந்தும் ஏன் என்னை வந்து இந்த அளவுக்கு நடத்துகிறேன்? இனி வந்து உனக்காக நான் எதுவும் விட்டு கொடுக்க மாட்டேன், எதுவும் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன். எனக்கு எந்த வாழ்க்கை வேணுமோ அந்த வாழ்க்கையை நீ கொடு, அந்த கிளாரிட்டி வேணும், அது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கீங்க. நீங்கள் வந்து இப்போ எப்படி ஆகிட்டீங்கன்னா, நீங்கள் ரொம்ப ஆக்சுவலாக எமோஷனலான பர்சன் தான், பட் ரொம்ப லாஜிக் ஆகிட்டீங்க. இப்போ நீங்கள் சொல்ல வர விஷயம் எல்லாமே உங்கள் பர்சனுக்கு தெரியுது. சரிங்களா? நீ வந்து எனக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடு, இதுதான் மெயினாக கேட்குறீங்க. ஏன்னா பாட்டம் டெக் கிங் ஆஃப் பென்டக்கல்ஸ், உங்கள் பர்சன் உங்களுக்கு கமிட்மெண்ட் கொடுக்க ரெடியாக தான் இருக்காங்க. ஆனால் வந்து ப்ராசஸ் ஸ்லோ தான், அதுதான் அவங்க சொல்ல வராங்க. கொஞ்சம் எனக்கு டைம் கொடு, கொஞ்சம் நீ வெயிட் பண்ணு, நீ கேட்குற கமிட்மெண்ட் வந்து நான் கொடுக்குறேன். கல்யாணம் எதிர்பார்க்கிறேன், நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம், ஒரு ஃபேமிலியோடு வாழலாம், பட் கொஞ்சம் நீ வெயிட் பண்ணி தான் ஆகணும். இப்போயே வந்து ஒரு கிளாரிட்டி கேட்டேன்னா அது கொடுக்க வேண்டிய நிலைமையில நான் இல்லை, பட் இந்த நிலைமை மாறும் அப்படின்னா உங்களை கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்கிறாங்க. கொஞ்சம் பொறுமையாரு, வெயிட் பண்ணு, கோவப்படாத, என்னை மறந்துடாத, இதெல்லாம் அவங்க சொல்ல வர்றது. பாருங்க, தெளிவுன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன். ஸோ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்கணுங்கிறதுல வந்து அவங்க ரொம்ப தெளிவாக இருக்காங்க. சரிங்களா? இந்த ரிலேஷன்ஷிப்பில் உங்கள் 2 பேருக்கு எப்படி போயிட்டு இருக்குதுன்னா, என்ன நடக்குது, இது எந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப், இதுக்கு எதுக்கு என்ன எதிர்காலம் அப்படிங்கிறது உங்கள் 2 பேருக்குமே ஒரு பயம் வருது. எஸ்பெஷலி பார்க்குற வியூவர்ஸ் பைல் 2 உங்களுக்கு நிறைய பயம் வருது. இவ்வளோ லவ் நான் காமிச்சிக்கிட்டு இருக்கேன், இது என்னை ஏமாற்றிருமோ, இந்த ரிலேஷன்ஷிப் எனக்கு வந்து வாழ்க்கையில் பெரிய ஏமாற்றம் கொடுத்துருமோ, நான் இருக்கலாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி குழப்பத்தில் நீங்கள் இருக்கீங்க. அது எல்லாமே அவங்களுக்கு தெரியுது. ஸோ நீ கொஞ்சம் பொறுமையாக இரு அப்படின்னு அவங்க சொல்ல வர்றது. சரிங்களா? நான் வந்து நீ கேட்குற தெளிவு நான் கொடுத்துக்கிறேன். ஏன்னா இப்போ உங்கள் பர்சனே தெளிவாக இல்லை, லவ் நிறையா இருக்குது, சேரியட் கண்டிப்பாக உன்னை தேடி வரேன் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. சரியா? இந்த ரிலேஷன்ஷிப்பை நல்லபடியாக உனக்கு பிடிச்ச மாதிரி கொண்டு போகிறது வந்து என்னோட பொறுப்பு. ஏஸ் ஆஃப் வான்ஸ், நியூ பிகினிங் இருக்குது. பைல் 2 உங்களுக்கு வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு நியூவான ஒரு டைரக்ஷனில் வந்து உங்கள் ரிலேஷன்ஷிப் வந்து போக போகுது. நீங்கள் என்ன எதிர்பார்த்தீங்களோ அதுக்கான ஒரு பெரிய மாற்றம். ஏன்னா லக் வந்து இப்போ உங்கள் சைடு. சரிங்களா?
சரிங்களா? நீங்கள் எதிர்பார்த்த ஒரு மாற்றம், நீங்கள் எதிர்பார்த்த வாழ்க்கை, அது வந்து ஏன்னா வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் வித் சேரியட் ரெண்டுமே மேஜராக இருக்கானா அது 2 கார்டும் கம்பைன் ஆகி வந்திருக்கு. ஸோ அந்த மாற்றம் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ரிலேஷன்ஷிப். நீங்கள் அதுக்காக தானே வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அந்த சக்ஸஸ்ஃபுல்லான ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக, இது ஸ்லோவே கிடையாது, ரொம்ப ஃபாஸ்ட்டாக தான் வரும். பட் உங்கள் பர்சனுக்கு வந்து அந்த ஒரு பயம் இருக்குது, இது கொஞ்சம் கொஞ்சமாக தான் கொண்டு போக முடியும்னு. பட் யூனிவர்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக சொல்லுது, கவலைப்பட வேண்டாம், நான் ஃபாஸ்ட்டாக வந்து உங்கள் பர்சனை வந்து நான் உங்கள்கிட்ட கொண்டு வருவேன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. உங்கள் பர்சனுக்கு கொஞ்சம் நம்பிக்கை கம்மியாக இருக்குது, நிறைய யோசிச்சு தான் இதை வந்து கொண்டு போகணுங்கிற மாதிரி இருக்காங்க. பட் யூனிவர்ஸோட சைன் அப்படி கிடையாது. யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்காக சொல்ல வர விஷயம், இந்த நிலைமை உனக்கு மாறும் அப்படிங்கிறது தான். ரொம்ப ஃபாஸ்ட்டான ஆக்ஷனாக இருக்கும், ஒரு நியூ டைரக்ஷனில் போகும், கவலைப்பட வேண்டாம். உங்கள் பர்சன் அப்படி நினைக்கிறாங்களேங்கிறதுக்காக அப்படி தான் உங்கள் வாழ்க்கை போகும்னு கிடையாது. அது உங்கள் பர்சன் அப்படி நினச்சிட்டு போட்டோம். பட் யூனிவர்ஸ் உங்களுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே இந்த பர்சன் உங்கள் லைஃப்பில் கொண்டு வருவாங்க. வேறு என்ன சொல்ல வர்றாங்க? நான் உன்னை கவனிச்சுக்கிட்டே தான் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. சரியா? இப்போதைக்கு எனக்கு வர்ற கரேஜில் அது அவங்க பர்சனுக்கு தன்னம்பிக்கை வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. தன்னம்பிக்கை ரொம்ப கம்மியாக இருக்குது. கண்ட்ரோல் கொஞ்சம் அங்கே யாரோ கண்ட்ரோல் இருக்குது. இன்னொன்று என்னென்னா இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து இப்போ அவங்களால கண்ட்ரோலுக்கு எடுத்துகிட்டு போக முடியாத நிலமையில் இருக்காங்க. எஸ், உங்களையுமே அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. ஏன்னா நீங்களுமே வந்து ஒரு குயின் எனர்ஜியில் தான் இருக்கீங்க. ஒன்றையும் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல, இந்த ரிலேஷன்ஷிப்பே என்னால் எனக்கு பிடிச்ச மாதிரி கொண்டு போக முடியல, நீ கேட்குற லைஃப் கொடுக்கணும்னா என்னால் மெதுவாக தான் கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி. அவங்களே என்ன நினச்சிக்கிறாங்கன்னா ஏதோ ஒன்று வந்து அவங்களை தடுக்குது, ஏதோ ஒரு தடங்கள் இருக்குது, நான் போகணும்னு நினச்சாலும் என்னோட வாழ்க்கையில் வந்து ஏதோ ஒரு தடங்கள் இருக்குன்னு அவங்களே ஒரு பிளாக்கேஜ் க்ரியேட் பண்ணிவிட்டு அவங்களால நினச்சா முடியும், பட் வர்றதுக்கு வந்து யோசிக்கிறாங்க. அதனால தான் உங்கள்கிட்ட டைம் கேட்குறாங்க. ஆனால் கண்டிப்பாக வந்தாங்கன்னா தெளிவு கொடுக்குனா கண்டிப்பாக தெளிவு கொடுப்பேன், உடனே நான் கவனிச்சுக்கிட்டே தான் இருக்கேன் அப்படின்னு தான் சொல்கிறது. உடனே நான் சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கேன், நீ வாட்ஸ்அப்பில் போடுற டிபி ஆகட்டும், ஸ்டேட்டஸ் ஆகட்டும், எல்லாத்தையும் நான் கவனிச்சுக்கிட்டு இருக்கேன், நீ எனக்காக போடுற ஸ்டோரி அது எல்லாமே நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன், நானும் உனக்கான மெசேஜ் கொடுக்குறேன், அதை நீ கவனிக்கிறியா அப்படின்னு தான் வந்து அவங்க உங்ககிட்ட கேட்க வர்றது. நெக்ஸ்ட் உங்கள் பர்சன் ஏதாவது ஆக்ஷன் எடுப்பாங்களான்னு பார்க்கலாம். உங்களுக்கு கன்ஃபர்மேஷனுக்கு ராசி வேணும்னா இதில் வந்து சிம்மம் அதிகமாக இருக்கும். உங்கள் பர்சனாக இருக்கலாம் ரிஷபம், சிம்மம், விருச்சகம், கும்பம், கடகம், இதெல்லாம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. சரி, உங்கள் பர்சனோட நெக்ஸ்ட் ஆக்ஷன் உங்களை டெலிபதி கம்யூனிகேஷன் மூலமாக உங்களை காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஆமாம், எனர்ஜி வைஸ் வந்து அவங்க கண்டிப்பாக உங்களுக்கான மெசேஜ் கொடுப்பாங்க. கவனிங்க, ட்ரீமில் வருவாங்க, கண்டிப்பாக ட்ரீமில் அவங்க உங்களுக்கு ஏதாவது சொல்ல வருவாங்க. உங்கள் 2 பேரோட எனர்ஜியுமே வந்து பேசிக்காமல் இருக்கும்போது எனர்ஜி வந்து பேசிகிட்டு தான் இருக்கும். கண்டிப்பாக எனர்ஜியை வந்து உங்களுக்கு பாஸ் பண்ணுவாங்க, ஏதோ சொல்ல வருவாங்க. அவங்க சொல்ல வர்றது வந்து உங்களுக்கு எனர்ஜி மூலமாக தெரியும். நீங்கள் வந்து அவங்கள வந்து இக்னோர் பண்ணிடுவீங்களோன்னு பயப்படுறாங்க, அதனால தான் வந்து தயக்கம். அதனால தான் அவங்க உங்ககிட்ட பேச வராமல் எனர்ஜி வைஸ் மட்டும் பேசிகிட்டு இருக்காங்க. பாருங்களேன், அவங்களோட மனசில் வந்து இது ஸ்லோவாக தான் இருக்கும் அப்படிங்கிறது வந்து ஆழமாக பதிஞ்சிருக்கு. இது அவ்வளோ சீக்கிரம் இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து ஒரு ஸ்டேபிளாக கொண்டு போகிறதுல வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஸ்டெப் எடுத்து போகணும் அப்படிங்கிற மாதிரி. கொஞ்சம் இம்மெச்சூர்டாகவும் யோசிக்கிறாங்க. இவங்க இம்மெச்சூர்டு தான், ரொம்ப மெச்சூர்டு பர்சன் சொல்ல முடியாது, கொஞ்சம் இம்மெச்சூர்ட். அண்டு இதில் வந்து நிறையா பேருக்கு வந்து உங்களை விட உங்கள் பர்சனுக்கு வந்து வயசு கம்மியாக இருக்கும், இல்லைன்னா அப்பியரன்ஸ் வைஸ் வந்து உங்கள் யங்காக தெரிவாங்க. சரிங்களா? பார்க்குறதுக்கு யங்காக தெரியலாம், இல்லைன்னா வயசு வந்து உங்களுக்கு கம்மியாக தெரியும். நீங்கள் இக்னோர் பண்ணிடுவீங்களோன்னு பயப்படுறாங்க, அதனால தான் அவங்க உங்ககிட்ட வர்றதுக்கு வந்து யோசிக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஆக்ஷன் வந்து தயக்கம் தான் காமிக்குது. அவங்க வந்து எனர்ஜி வைஸ் நான் பேசிக்கிறேன், நினைவில் இருக்கிறேன், பாருங்கள் ஸ்ட்ரக்கு தான், எந்த ஆக்ஷனும் எடுக்கிற மாதிரி இப்போ கரண்ட்டில். மீனம் அதிகமாக இருக்குது, கேன்சர், கடகம் இருக்குது, ரிஷபம் இருக்குது. சரிங்களா? டாரஸ் அண்ட் கேன்சர், பைசஸ் இதெல்லாமே இருக்குது, கன்னி, மகரம், விருச்சகம் இருக்குது. சரி, இப்போ வந்து ஸ்ட்ரக் எனர்ஜி தான், எதுவுமே வந்து அவங்க ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க, அந்த மாதிரி தான் காமிக்குது. சரிங்களா? ஏன்னா ஏதோ ஒரு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இல்லை, ஓவராலாக சொல்லணும்னா தைரியம் இல்லை, நம்பிக்கை இல்லை, உங்ககிட்ட வர்றதுக்கான பிளானிங் எதுவும் இல்லை, அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. நிறைய யோசிச்சு தான் நிறைய டைம் எடுப்பாங்க, அந்த மாதிரி தான் தெரியுது, நிறைய டைம் எடுப்பாங்க. எஸ், இப்போ வந்து அவங்க கொஞ்சம் பயப்படுறாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நீங்கள் வந்து இமோஷ்னலாக வந்து ஃபிசிக்கலாகவும் சரி இமோஷ்னலாகவும் சரி நீங்கள் மூவ் ஆன் ஆகிட்டீங்களோ. இங்கே பாருங்கள், இந்த 2 கார்டு தான் வந்திருக்கு, நான் சொல்லியிருந்தேன் நீங்கள் இக்னோர் பண்ணிடுவீங்களோன்னு பயப்படுறாங்க. அது அவங்க தயக்கம், அவங்களுக்கு எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு தெரில, உங்ககிட்ட எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரில. இப்போ அதுதான் அவங்களோட பெரிய பிரச்சனையாக இருக்குது. நீங்கள் அவங்கள விட்டு மூவ் ஆன் ஆகிட்டீங்க, நல்லாவே தெரியுது, நீங்கள் தான் மூவ் ஆன் ஆகியிருக்கீங்க. நம்பர் 8 முக்கியமாக இருக்கும் இங்கே. ஸோ மூவ் ஆன் ஆனனால இப்போ ஏன் அவங்க ஆக்ஷன் எடுக்க தயங்குறாங்க, அவங்களுக்கு தைரியம் இல்லைன்னா
அவங்கள பார்த்தாலே பயப்படுறாங்க. ஏதோ ஒன்று தப்பு பண்ணிட்டு பெரிய தப்பு பண்ணிட்டு அவங்க விலகி போன மாதிரி தெரியுது. அதனால் அவங்களுக்கு எப்படி ஆக்ஷன் எடுக்கிறதுன்னு தெரியாமல் ஒரு ஆழ்ந்த யோசனையில் இருக்காங்க. முதல்ல உங்களை பார்த்தது வேற, இப்போ அவங்க உங்களை வேற மாதிரியான ஒரு எனர்ஜியில் ரொம்ப பவர்ஃபுல்லான எனர்ஜியில் பார்க்கறனாலே அவங்க ரொம்ப பயப்படுறாங்க. இதுக்கான முயற்சி நிறைய போடணும்னு நினைக்கிறாங்க, நிறைய எஃபர்ட் போடணும். பட் கொஞ்சம் கொஞ்சமாக தான் பென்டக்கிள்ஸ் அதிகமாக வருது. அவங்க ஸ்டெப் எடுத்தாலும் ரொம்ப ஸ்லோ ஆக்ஷன் தான். அவங்களுக்கு இப்போ தைரியம் கிடையாது, பயம் அதிகம், இன்செக்யூர்டாக ஃபீல் பண்ணுறாங்க. நீங்கள் அவங்கள ஏற்றுக்க மாட்டீங்களோ, எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, எப்படி என் பர்சன் நான் பார்க்கறது, எந்த முகத்தை வச்சுட்டு பார்க்கறது, என் பர்சன் தான் வந்து என்னை விட்டு போயிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜி. ஸோ ஆக்ஷன் எடுப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு வந்து நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் ஃபியூ டேஸ் எந்த ஆக்ஷனும் இருக்காது. கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க பிளான் பண்ணி அதை தைரியம் வர வச்சுட்டு நீங்கள் எப்படி பிஹேவ் பண்ணுறீங்க, நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுறீங்க, நீங்கள் எப்படி அவங்களை ட்ரீட் பண்ண போகிறீங்க அப்படின்னு அவங்களே ஒரு அனலைஸ் பண்ணிட்டு தான் உங்ககிட்ட வர்ற மாதிரி தெரியுது. குயிக் ஆக்ஷனாக இருக்காது. பைல்ட்டு நம்ம ஏஞ்சலோட கைடன்ஸ் என்ன நம்ம பார்த்துடலாம். பட் ரொம்ப பாவம் தான், குழப்பத்தில் தான் இருக்காங்க. ஒரு பெரிய தப்பு பண்ணிவிட்டு இப்போ அதுக்கு அனுபவிக்கிறாங்க. ஓகே, யூனிவர்ஸ்ட்டு நிறைய இன்ஃபர்மேஷன் வருது. இவங்க உங்களுக்கு ரொமான்டிக் பார்ட்னர், சோல்மேட். இன்னும் அவங்க வந்தாலும் உங்கள் லைஃப் ரொம்ப அழகாக போகும், நிறையா ரொமான்ஸ் இருக்கும், எந்த கவலையும் வேண்டாம். எதிர்காலம், நியர் ஃப்யூச்சர், நீங்கள் ஆசைப்படுற எல்லா விஷயமே வந்து கூடி சீக்கிரத்துலேயே நடக்க போகுது. நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன், என்ன தான் உங்கள் பர்சனுக்கு தைரியம் இல்லை, நம்பிக்கை இல்லைனாலும் அவங்க வந்து யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப குயிக்காகவே வந்து ஸ்டெப் எடுக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் சொல்லியிருந்தேன். உங்கள் பர்சன் என்னமோ நினச்சிட்டு போட்டோம், இந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம மெதுவாக தான் கொண்டு போகணும்னு அவங்க தைரியம் இல்லாமல் ஒரு நம்பிக்கை இல்லாமல் இருந்துட்டு போட்டோம். பட் யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்குற மெசேஜ் நம்பிக்கையோடு இருங்க, 100% நம்பிக்கையோடு இருங்க. ஏன்னா இது நான் எனக்கே தெரியாமல் நான் சொன்ன விஷயந்தான். இப்போ யூனிவர்ஸ் வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு. இந்த நியர் ஃபியூச்சர் ரொம்ப சீக்கிரமே நீங்கள் எதிர்பார்க்கிற ஒரு கல்யாணம், ஒரு கமிட்மெண்ட் வந்து உங்கள் பர்சன் ஒரு ஸ்ட்ராங்காக அந்த ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போகிறதுக்கு ஸ்டெப் எடுத்துகிட்டு வருவாங்க. அந்த தைரியம், அந்த நம்பிக்கையெல்லாம் அவங்களுக்கு யூனிவர்ஸ் கொடுக்கும், நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஸோ பைல் 2 இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும் அண்ட் டேரோ கிளாஸ் வேணும், ஹீலிங் செஷன் பற்றின டீட்டெயில்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம்.